துவாரகையின் அரசன் மூன்றாம் பகுதி. துவாரகையில் கண்ணனுக்கு தான் பேரும் புகழும் இருந்தது. அவனது வசீகரம், காந்தம் போல் கவர்ந்தெழுக்கும் பார்வை, கம்பீர புன்னகை, ராஜ நடை, மிடுக்கு என்று சகலத்திலும் கண்ணனே மன்னன். இது சத்ராஜ்யத்திற்குள் ஒரு மெல்லிய பொறாமையை உருவாக்கிவிட்டது. கண்ணனை அவதார புருஷன் என்று கூறுவதெல்லாம் கூட ஒரு மிகையான சொல்லாகவும் செயலாகவும் அவனுக்கு தோன்றியது. எனவே எல்லா வகையிலும் கண்ணனை பெண்ணுக்கு தள்ளி தன்னை முன்னிறுத்த அவனது மனம் துடித்தது. சூரிய வழிபாடு சத்ராஜ்யத்துக்கு நம்பிக்கையை அளித்தது. எனவே சூரிய வழிபாட்டில் மனம் லயித்து வந்தான். இத்தனைக்கும் சத்ராஜித்து சாமானியன் அல்ல. மாட மாளிகையும் கூட கோபுரமுமாய் செல்வந்தனாக வாழ்பவன் அவன். ஆனாலும் துவாரகை என்றதும் கண்ணன் நினைவுதான் வருமே ஒழிய மற்ற யார் நினைப்பும் வருவதில்லை. நிதர்சனமான கண்கண்ட தெய்வமான சூரியனை விட சிறந்த தெய்வம் இல்லை என்று கருதிய சத்ராஜ்யத்தின் தவம் வீண் போகவில்லை. சூரியனும் நேரில் பிரசன்னமாக தோன்ற சத்ராஜித்து பூரித்தான். பிரபோ, தாங்களா? என் தவத்திற்கு இறங்கி எனக்கு காட்சி தந்து விட்டீர்களே என்று மகிழ்ந்தான். சத்ராஜித், உன் நெடுநாள் தவத்தை நான் அறிவேன். உன் பக்தியை மெச்சுகிறேன். என்னால் ஆகிய வேண்டியதை சொல், நிறைவேற்ற முயல்கிறேன் என்றான் சூரியதேவன். பிரபு, என் அன்றாட வாழ்வில் ஒரு மலர்ச்சி இல்லை. பசித்தால் உண்டு, இரவு வந்தால் உறங்கி, பகலானால் விழித்து உடம்பை வளர்ப்பது மட்டுமா வாழ்க்கை? அது அவரவர் பார்வையை பொறுத்தது சத்ராஜித். ஐயனே, நான் பெரும் வள்ளலாக இந்த துவாரகையில் மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே வலியவனாக, பொன் பொருள் எழில் என்று சகலத்திலும் முதல்வனாக வாழ விரும்புகிறேன். புரிகிறது. குறையாத நிதி, பெரும் புகழ், அதே சமயம் பொறுப்பற்ற ஒரு ஏகாந்த வாழ்வு, இவைதானே உன் லட்சியம்? கிட்டத்தட்ட அப்படித்தான். உலகிற்கே அரசனாவதிலும் எனக்கு விருப்பமில்லை. அதன் நிர்வாக சுமையை என்னால் எல்லா நாளும் சுமந்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் உலகிற்கே பேரரசனாக விளங்கும் ஒருவனை விட பெரியவனாக நான் அனைவர் முன்னிலும் காட்சி தர வேண்டும். குறிப்பாக இந்த துவாரகையில் எனக்கு பிறகே எவராக இருந்தாலும் சிந்திக்கப்பட வேண்டும். சத்ராஜித்து எங்கு வருகிறான் என்பது சூரிய தேவனுக்கு புரிந்துவிட்டது. கண்ணன் மேல் சத்ராஜித்துக்கு இருக்கும் காழ்ப்புணர்ச்சியும் புரிந்தது. சில வினாடி மௌனம் காத்தார் சூரியதேவர். சத்ராஜித்து அச்சமுடன் பார்த்து, நான் தவறாக எதையாவது பேசிவிட்டேனா பிரபு? சிரித்தபடியே சூரியதேவரும் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்றபடியே தன் ஒளி பொருந்திய கரங்களில் சிவந்த ஒளியை சிந்துகிற ஒரு மணியை வரவழைத்தான். சூரியனின் திருக்கரத்தில் அது தகதகத்தது. சத்ராஜித்திற்கே அதை காண கண்கள் கூசியது. பிரபோ, என்ன இது? அருகில் வா, மாலையாக அனுப்பிக்கிறேன். இதன் பெயர் சமந்தகமணி என்றார் சூரியதேவர். சமந்தகமணியா? அப்படி என்றால்? சத்ராஜித்து சூரிய பகவானை பார்த்து வியந்து போய் கேட்க, சூரிய பகவானும் அதை அவன் கழுத்தில் மாலையாக அணிவித்தபடியே அந்த சமந்தக மணி பற்றி கூறத் தொடங்கினார். சத்ராஜித்து, இது உன்னுடைய அம்சம். இந்த மணி ஒரு நாளைக்கு 8 யானைகளின் எடை அளவு தங்கத்தை உனக்கு தந்தபடியே இருக்கும். அடுத்து இது உள்ள இடத்தில் அமங்கலங்கள் நிகழாது, துர்மரணங்கள் ஏற்படாது, பிணி கவலை எதுவும் அணுகாது. மொத்தத்தில் இது உள்ள இடம் ஒரு ஸ்வர்க்கம் என்றால் அதில் துளியும் மிகை கிடையாது. அதே சமயம் இது அருளோடு கொண்டாடப்பட வேண்டிய ஒன்றாகும். இது உள்ள இடத்தில் பொறாமையோ துரெண்ணங்களோ துளியும் ஏற்படாது. குறிப்பாக தூய்மை என்னும் ஆகாரம் இதற்கு மிக முக்கியம். எனவே நீ இதை உன் பூஜை அறையில் வைத்து போற்றி வா. இது உனக்கான உத்தமமான பரிசுதான். ஆனால் கவனம், கவனம், கவனம் என்று 3 முறை எச்சரித்தவனாக விடைபெற்றான் சூரியதேவன். சத்ராஜித்திடம் ஒரே பூரிப்பு. உற்சாகத்தில் துள்ளி குதித்தான். கழுத்தில் அமர்ந்திருந்த சமந்தகமணி மாலை அவன் மார்பில் இன்னொரு சூரியனாக ஜொலித்தது. தெருவில் நடந்த போது துவாரகை வாசிகள் அவன் மேல் வைத்த விடியை எடுக்கவில்லை.
சிலர் அப்படியே ஒளி புனலாய் வருவது அந்த சூரியனே தானோ என்று கூட கருதினர். சிலர் இது பற்றி முன்னதாக செய்தி கூற கண்ணனின் அரண்மனை நோக்கி ஓடினார்கள். கண்ணன் தன் அந்தப்புரத்தில் புதியதாய் மணமாகி வந்திருந்த ருக்மிணியோடு சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்தான். தேவி ருக்மிணி முத்துக்களை நகர் காய்களாக வைத்து கொண்டிருந்தாள். கண்ணனோ செம்பவள மணிகளை தன் காய்களாக வைத்து கொண்டிருந்தான். சொக்கட்டான் ஐம்பொன்னால் செய்யப்பட்டு தரை மீது உருளும் போது அழகாய் சப்தமிட்டது. அது கேட்பதற்கு நல்ல சங்கீதமாகவும் இருந்தது. கண்ணன் வளர்த்திடும் மயில்களில் சில மாடங்களில் வாகான இடங்களில் நீண்ட தோகையோடு ஏறி அமர்ந்து கண்ணன் விளையாடுவதை ரசித்தன. தேவி ருக்மிணிக்கு அருகில் சில சக்கரவாக பட்சிகள் வந்து நின்றபடி இருந்தனர். அற்புதமான சூழல், ஆனந்தமயம். அப்போதுதான் ஓடி வந்தவர்கள் கண்ணன் முன்னால் மூச்செறிந்து நின்றனர். 3ஆம் பகுதி நிறைவடைந்தது.